செலுத்துகிற ஆண்டவரே, அவர் விட்டு சென்றிருக்கிறதான ஆண்டவரே குடும்பத்தையும், ஆண்டவரே அவரை சார்ந்த உறவினர்கள், உற்றார்கள், ஆண்டவரே அத்தனை பேர்களையும், ஆண்டவரே துக்கத்தை மாற்றி கண்ணீரை துடைத்து என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர், சமாதான காரணரும் சமாதான பிரபுவுமாகிய நீர் இவர்களை ஆற்றி தேற்றி ஒரு தகப்பனை போல தாயை போல நீர் அன்பு கூறும்படியாய் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்பொழுதும் கத்தாவே இந்த அடக்க ஆராதனையை முற்றிலும் கத்தாவே மகிமைக்குரியதாய் மாற்றி நாம மகிமைப்படும்படி கத்தாவே பொறுப்பெடுக்கும்படியாய் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கூறுத்தா ஓலை பீடித்து ஆர்ப்பரிப்பா பிதாவின் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதிய, எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களா சிலுவையின் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோ அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆமென். தொடர்ந்தும் கர்த்தருடைய வார்த்தையை ஏழ்பாக்கம் பகுதியிலே ஊழியம் செய்கிற கனத்துக்குரிய கர்த்தருடைய ஊழியர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். யாரும் ஜெபத்துடன் காணப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் தியானித்து நாம் ஜெபித்து இந்த சரீரத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அடக்கம் செய்ய போகிறோம், விதைக்க போகிறோம். ஒரு வேத பகுதி இப்பொழுது நாம் சில வசனங்களை வாசித்து அன்று நாம் மயம்படுவதாக. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களில சொன்ன ஒரு வார்த்தை. மனுஷோட வாழ்க்கையில இந்த இருதயம் ரொம்ப முக்கியமான